பாகம் 6. கண்ணம்மா கோபமாக அகல்விழியை நோக்கி சென்றவர், அடியே கூறுகிட்டவளே, என்ன விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? இப்போ என்னத்துக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஊர் உலகத்தில் பண்ணாததான் இங்கே பண்ணிட்டாங்க. 20 வயசாச்சுன்னா எல்லார் வீட்லேயும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் பார்ப்பாங்க பொம்பளை பிள்ளைக்கு. அகல்விழி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் பாட்டி, எல்லார் வீட்லேயும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்ம வீடு ஒன்றும் எல்லார் வீடு மாதிரியும் கிடையாது. அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இன்னும் அடைக்க முடியாமல் இருக்கும். பத்தாததுக்கு இப்போ அக்காவோட பிரசவத்துக்கு 60,000 ரூபாய் ஆகும். அதுக்கும் இப்போ நம்ம கடன் தான் வாங்கணும். இதில் இப்போ ஏன் கல்யாண செலவுக்கும் அப்பா கடன் தான் வாங்கணும். இவ்வளோ கடனையும் அப்பா தலையில் போட்டுட்டு என்னை நிம்மதியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக சொல்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் என்றாள். கண்ணம்மா, அதெல்லாம் அவன் பார்த்துப்பாண்டி. இத்தனை வருஷம் உன்னை வளர்த்த அவனுக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்க தெரியாதா என்று இவர்கள் உரையாடல் நீண்டு கொண்டே போக ராமலிங்கம் அகல்விழி தந்தை பாசத்தை பற்றி பேசி முடித்த அடுத்த நொடியே வெளியே சென்று விட்டார். வெளியே நின்று ராமலிங்கம் பலமாக யோசித்தவர் சிறிது நேரம் கழித்து உள்ளே சென்று சகுந்தலா என்று அவரின் ஒற்றை அழைப்பில் அனைவர் வாயும் கப்சிப் என்று மூடிக்கொண்டது. சகுந்தலா கையில் தண்ணீருடன் கணவரின் அருகில் சென்று நின்றார். ராமலிங்கம் தண்ணீரை வாங்கி பருகிவிட்டு மௌனமாக எதையோ யோசித்து கொண்டே இருந்தார். அகல்விழி ஒரு அடி முன் வைத்தவள் அப்பா என்று அழைத்தாள். ராமலிங்கம் நிமிர்ந்து அகல்விழியை பார்க்க மைதிலி மற்றும் சகுந்தலா கண்களாலேயே அமைதியாக இருக்குமாறு கூறினார்கள். ஆனால் அதையெல்லாம் சட்டை செய்யாத அகல்விழி, அப்பா, நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் நான் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. அதுக்கு காரணம் பயம் கிடையாது. எனக்கு உங்கள் மேலே இருக்கிற பாசமும் மரியாதையும் மட்டும்தான். உங்கள் இஷ்டப்படி என்னோடய கல்யாணத்தை நடத்துங்க, எனக்கு முழு சம்மதம். ஆனால் கல்யாணம் வரைக்கும் மட்டும் நான் மறுபடியும் சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்ப்பா. என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு இருக்கிற கடனை குறைக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா என்றாள் கெஞ்சலாக. ராமலிங்கம் சிறிது நேரம் மௌனமாக இருந்தவர் சகுந்தலாவை பார்த்து, கல்யாணத்துக்கு இன்னும் 6 மாதம் டைம் இருக்கு, 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் சென்னை போக சொல்லு என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவர் தோப்பை நோக்கி சென்று விட்டார். பிறகு அங்கிருந்த கூட்டம் மொத்தமாக கலைந்து அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டார்கள். தியாகராஜ் வீட்டில் கிருஷ்ணா தன் துணி பைகளுடன் வாசலை நோக்கி புறப்பட்டான். எதிரில் வந்து நின்று தியாகராஜ், எங்கடா போய்கிட்டு இருக்க என்றார் கோபமாக. கிருஷ்ணா எங்கேயோ பார்த்தபடி முறைத்து கொண்டு மௌனமாக நின்றிருந்தான். தியாகராஜ், கேட்குறல்ல, 6 மாதத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு எங்கடா போகிற? கிருஷ்ணா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைப்பா, நான் ஃபாரின்கே போகிறேன், என்னை தடுக்காதீங்க, எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தியாகராஜ் கோபமாக கிருஷ்ணாவை அடிக்க கைகளை ஓங்கிக் கொண்டு சென்றார். கிருஷ்ணா அவர் மார்பில் கை வைத்து கோபமாக பின்னோக்கி மெலிதாக தள்ளினான். ஆனால் அவனை அறியாமலேயே கொஞ்சம் வலுவாக தள்ளிவிட்டான். அதில் தியாகராஜ் 2 அடி பின்னோக்கி நகர்ந்து நின்றார். அவருக்கு ஆத்திரம் அதிகரிக்க கைகளை இறுக மூடியபடி கிருஷ்ணா என்று கத்தினார். அங்கிருந்து வெளியேற நினைத்த கிருஷ்ணா அப்பாவின் குரலை சற்றும் சட்டை செய்யாமல் அவன் பாட்டுக்கு சென்றான். ஆண்டாள், அச்சுச்சோ, என்னங்க ஆச்சு என்று பதட்டமாக கத்தினார். அந்த குரலில் கிருஷ்ணா மறுபடியும் உள்ளே சென்று அப்பாவை பார்க்க தியாகராஜ் தன் மார்பில் கை வைத்தபடி வலியில் துடித்து கொண்டிருந்தார். கிருஷ்ணா அவசரமாக தியாகராஜை காரில் ஏற்றிக்கொண்டு ஆண்டாளுடன் சேர்ந்து மருத்துவமனையை நோக்கி விரைந்தான். மருத்துவமனையில் தியாகராஜ் டாக்டருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து மாரடைப்பு கொஞ்சம் அதிகமாக இருப்பதாகவும் அதனால் அவர் மனசு புண்படும்படி எதுவும் பேசக்கூடாது என்றும் தன் மனைவியிடமும் மகனிடமும் கூறுமாறு கேட்டுக்கொண்டார். தியாகராஜ் சொன்னது போலவே மருத்துவமனையில் உள்ளவர்கள் கிருஷ்ணாவிடம் அப்படியே கூறிவிட கிருஷ்ணா வேறு வழியின்றி ஊருக்கு செல்லாமல் அங்கேயே இருந்து விட்டான். ஆனால் செல்போனில் ஏதோ ஒரு அழைப்பு வர அதை எடுத்து இங்கு நடந்த அனைத்தையும் கூறினான். மறுமுனையில் இருந்தவர்கள் என்ன கூறினார்கள் என்று தெரியவில்லை. அவன் தீவிரமாக எதையோ யோசித்து கொண்டே இருந்தான். அகல்விழி வீட்டில் சகுந்தலா இரவு உணவை எடுத்துக்கொண்டு அகல்விழி அறைக்கு சென்று பார்க்க அங்கு அகல்விழி கட்டிலில் படுத்து கொண்டு அழுது கொண்டு இருந்தாள். அதை பார்த்து மனம் உடைந்த சகுந்தலா, அம்மாடி அகல்விழி, அழாதம்மா என்றார் பணிவாக. அகல்விழி எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு எழுந்து அமர்ந்தாள். சகுந்தலா, சாப்பிடாம இப்படி ரூமுக்குள்ளேயே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, கொஞ்சம் சாப்பிடுமா. அங்கே வந்த மைதிலி, எங்களை மன்னிச்சிடுடி, எங்களுக்கு வேற வழி தெரியல
அதனால தான் உன்கிட்ட நிச்சயத்தை பற்றி சொல்லாமல் மறைச்சிட்டோம். அதை சொன்னால் நீ கோச்சிக்கிட்டு வராமலே போயிட்டேன்னா அது அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நாங்கள் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டோம் என்றாள் கண்கள் கலங்கியபடி. அகல்விழி, அதுக்காக நீ பண்ணது சரியா? அப்பாவுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தணும்னு தெரிஞ்சு நான் எப்படிக்கா அந்த விஷயத்த பண்ணுவேன்னு நீ நினைக்கிற? கோபப்பட்டு இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்திருப்பேன் தானேக்கா என்றாள் கண்களை துடைத்தபடி. சகுந்தலா அகல்விழியின் தலையை வருட கிட்டே செல்ல அகல்விழி சற்று தள்ளி அமர்ந்து கொண்டாள். மைதிலி, ஏண்டி அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிற? அம்மா மனசு கஷ்டப்படாதா? சின்ன வயசுலேருந்து நம்ம ஆசை தானே அம்மாவோட ஆசைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீ இப்படி பேசாமல் இருக்க. அம்மாவுக்கு மட்டும் என்ன ஆசையா உன்னை ஏமாற்றி கட்டி கொடுக்கணும்னு? அகல்விழி பதில் எதுவும் கூறாமல், எனக்கு பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்று மறுபடியும் படுத்து கொண்டாள். சகுந்தலா கண்கள் கலங்க அங்கேயே நின்று இருக்க மைதிலி அவர் கைகளை பிடித்து அழைத்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். சகுந்தலா கண்கள் கலங்க அங்கேயே நின்று இருக்க மைதிலி அவர் கைகளை பிடித்து அழைத்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். எதிரில் வந்த சாந்தி அந்த உணவு தட்டை வாங்கி கொண்டு, நான் சாப்பிட வைக்கிறேம்மா, நீங்கள் அழுகாதீங்க என்று சகுந்தலாவுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அகல்விழியை நோக்கி சென்றாள். சாந்தி அகல்விழியின் அருகில் உணவு தட்டை வைத்துவிட்டு கைகளை கட்டியபடி அகல்விழியை பார்த்து முறைத்து கொண்டே நின்றிருந்தாள். அகல்விழி, சாரிடி, ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டேன். சாந்தி கன்னத்தை தேய்த்தபடி, இன்னும் வலிக்குது என்றாள். அகல்விழி உதட்டை சுழித்தவாறு, உனக்கு இப்போ சந்தோஷமா? நீ தான் ஊருக்கு வரும்போது வாயை வச்ச, போகிற இடத்துல திடீர்னு கல்யாணம்னு சொன்னால் என்ன செய்வேன்னு. அதே போல் இப்போ நீ சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. உனக்கு சந்தோஷமா? நான் உன்னை அடித்ததில் தப்பே இல்லை என்றாள் கோபமாக. சாந்தி அவள் தாடையை பிடித்து ஆட்டியபடி, இங்கே பாருடி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். திடீர்னு அது உண்மையாகவே நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் இன்றைக்கி உன் அப்பா முன்னாடி நீ எப்படியெல்லாம் பேசின தெரியுமா? இது வரைக்கும் நீ அந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே பயந்த சுபாவத்தோட வாயை மூடிட்டு இருக்கிற நீ இந்த அளவுக்கு பேசுவேன்னு நானே இன்னைக்கு தாண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள் பிரமிப்பாக. அகல்விழி சோகமாக அவளை நிமிர்ந்து பார்க்க சாந்தி மேலும் பேச்சை தொடர்ந்தாள். இப்போ என்ன, உனக்கு உங்கள் அப்பா கடன் அடைக்கணும். உனக்கு தான் இன்னும் 6 மாதம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே உன்னால் முடிஞ்ச வரை கடன் அடிச்சுக்கோ என்றாள் சாதாரணமாக. அகல்விழி அவளை பார்த்து முறைத்து கொண்டு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? 6 மாதத்தில் எப்படி அவ்வளோ கடன் என்னால் அடைக்க முடியும்? சாந்தி, அதெல்லாம் முடியும், அதுக்கான வழி ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்றாள் நம்பிக்கையாக. தற்போது அகல்விழியை சமாதானப்படுத்த பாகம் 7. பிறகு அகல்விழி அடுப்பாங்கரை நோக்கி சென்றாள். அங்கு மைதிலி மற்றும் சகுந்தலா இருவரும் மனம் விட்டு வருந்தி கொண்டு இருந்தார்கள். மைதிலி, சரி விடுமா, இப்போ ஏன் நீ அழுதுகிட்டே இருக்க? கொஞ்சமாச்சும் சாப்பிடுமா. சகுந்தலா, இல்லடி, எனக்கு பசிக்கலை, வேண்டாம் விடு. என்ன இருந்தாலும் நாம் அகல்விழிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கணும். நாம் தான் தப்பு பண்ணிட்டோமாடி. பிறகு அவளுக்கு உணவை ஊட்டிவிட அகல்விழியும் சாப்பிட ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து சாந்தி, பாவண்டி உங்கள் அம்மா, இன்னும் அவங்க சாப்பிடவே இல்லை. உன்னை நினச்சி தான் அழுதுகிட்டே இருக்காங்க. நீ கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள். அகல்விழி அப்பொழுதுதான் உணர்ந்தாள் தான் எவ்வாறெல்லாம் பேசிவிட்டோம். தன் அம்மா அப்பாவை பார்த்து அவர்கள் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் என்று. மறுநாள் காலை யாருக்கும் காத்திராமல் அழகாக பளபளவென விடிந்துவிட அன்றைய நாள் முழுக்க அகல்விழி தன் அம்மாவுடனும் அக்காவுடனும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டு இருந்தாள். மாலை நேரம் சாந்தி, இன்னும் எவ்வளோ நேரண்டி வீட்டுக்குள்ளேயே இருப்ப? எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் வா. அகல்விழி சரி என்று தன் தோட்டத்திற்கு அவளை அழைத்துச் சென்றாள். அங்கு சென்று இருவரும் காத்து வாங்கியபடி சிரித்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். சாந்தி, நீ என்னடி சட்டுன்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்ட? நிஜமாவே உன் மனசுல இருந்து தான் சம்மதம் சொன்னியா நீ என்றாள் சந்தேக பார்வையுடன். அகல்விழி எங்கோ வெறித்தபடி, வேற வழி இல்லடி, சம்மதிச்சு தானே ஆகணும் என்றாள் உணர்ச்சியற்ற குரலில். இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் சமயத்தில் திடீரென சாந்தியின் செல்போன் ஒலித்தது. சாந்தி எடுத்து யார் என்று பார்க்க அதில் இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் தான் வந்திருந்தது. அகல்விழி, யாருடி? சாந்தி, அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்கடி. அகல்விழி, நீ எதுவும் பதில் அனுப்பிக்கிட்ட இருக்காத. அதில் மெசேஜ் பண்ணுறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது.
என்று இவள் கூறி முடிக்கும் முன்பே சாந்தி பதிலுக்கு ஹாய் என்று அனுப்பியிருந்தாள். அகல்விழி அவளை பார்த்து முறைக்க, சாந்தி, இது நல்ல கதையா இருக்கே. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குழந்தை புருஷன் இருப்ப, நான் மட்டும் எந்த பசங்கக்கிட்டேயும் பேசக்கூடாதா? அப்புறம் நான் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது என்றாள் கிண்டலாக. இவர்கள் பேச்சுவார்த்தை நடைமுறையில் இருக்க மறுபடியும் அந்த பக்கம் இருந்து மெசேஜ் வந்தது. சாந்தி, என்னடி இவன் மறுபடியும் உடனே மெசேஜ் பண்ணுறான் என்று சொல்லும் பொழுதே அடுக்கடுக்காக மெசேஜ் வந்து கொண்டிருந்தது. அகல்விழி சட்டென்று அந்த செல்போனை பிடுங்கி என்ன மெசேஜ் என்று பார்த்தாள். அதில், என்னோட நேம் மாறன், உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னோட கம்பெனிக்கு ஒரு மாடல் தேவைப்படுது, நீங்கள் என்னோட கம்பெனிக்கு மாடலாக நடிக்க முடியுமா? அகல்விழி வயிறு வலிக்கும் வரை சிரித்தாள். அந்த பையன் ஒன்று ஃப்ளர்ட் பண்ணுறான் போலடி, என்னால் முடியல என்று மறுபடியும் சிரித்தாள். சாந்தி கோபமாக, இப்போ எதுக்கு நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி அந்த பையன் என்ன சொல்லிட்டான்னு சிரிக்கிற? அகல்விழி, அந்த பையன் உன்னை கரெக்ட் பண்ண பார்க்குறான்னு நினைக்கிறேன்டி. உன்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அழகாக இருக்குன்னு சொல்கிறான். சாந்தி சட்டென்று அந்த ஃபோனை அவளிடமிருந்து பிடுங்கியவள் இவளும் அந்த மெசேஜ்களை திறந்து ஒவ்வொன்றாக பார்த்தாள். அதில் அகல்விழி கூறியது போலவே தான் மெசேஜ் இருந்தது. ப்ரொஃபைலில் இருக்கும் ஃபோட்டோ மிக அழகாக இருக்கிறது. உங்களுடைய முகமும் நிறமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் எங்கள் கம்பெனியில் நீங்கள் மாடலாக நடிக்க முடியுமா என்று கேட்டதை இவள் பார்த்து இவளும் சிரிக்க ஆரம்பித்தாள். அகல்விழிக்கு மேல் இவள் குலுங்கி சிரித்தாள். அகல்விழி அவளை புரியாத பார்வை பார்த்தாள். அகல்விழி, என்னடி உன்னை ஒருத்தன் ஃப்ளர்ட் பண்ண பார்க்குறான், நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? அப்பொழுதும் சாந்தி சிரித்து கொண்டே இருக்க அகல்விழி கோபமாக, ஃப்ளர்ட் பண்ணால் கூட பரவாயில்லடி, ஆனால் இந்த ஆள் உன்னை நடிக்கிறதுக்கு கூப்பிட்றான், நீ என்ன இப்படி சிரிக்கிற? சாந்தி, ஐயோ முடியலடி, சிரித்து சிரித்து வயிறு எல்லாம் வலிக்குது. முதல்ல அந்த இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் எடுத்து பாரு. அகல்விழி புரியாமல் ப்ரொஃபைலை எடுத்து பார்க்க அதிர்ச்சியாக சட்டென்று எழுந்து நின்றாள். ஏனெனில் அதில் இருந்தது அகல்விழியின் புகைப்படம். அகல்விழி கோபமாக, என்னோட ஃபோட்டோவை எதுக்கடி வச்ச? சாந்தி, அது வந்துடி என்னை விட நீ கொஞ்சம் அழகாக இருந்தியா, அதான் உன் ஃபோட்டோ வைக்கலான்னு தோணுச்சு. ஆனால் பாத்தியா, செம்ம ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு நமக்கு. அகல்விழி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என்னோடய ஃபோட்டோவை போட்டு உன்னை யார் இந்த ஆப்பை யூஸ் பண்ண சொன்னது? எனக்கு இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. உனக்கு தெரியுமா தெரியாதா என்று சரவெடியை போல் புரிந்து கொண்டிருந்தாள். சாந்தி முகத்தை தொங்க போட்டபடி திரும்பி நின்று கொண்டாள். அகல்விழி, முதல்ல அந்த அக்கௌண்ட்டை இப்போவே நீ க்ளோஸ் பண்ணு என்றவள் சிறிது நேரம் அமைதியாக யோசித்துவிட்டு, இல்லை வேண்டாம், அந்த ஃபோனை என்கிட்ட கூட நானே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சாந்தி திருதிருவென விழுத்தபடி, எப்படியும் நம்மளையே க்ளோஸ் பண்ண சொல்லுவா, நம்ம இவளை ஏமாற்றிட்டு மறுபடியும் இதையே யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இப்போ இவளே க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை கேட்குறாளே என்ற யோசனையில் ஃபோனை டைட்டாக பிடித்து கொண்டிருந்தாள். அகல்விழி, நீ கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண மாட்ட, நான் போனது என்ன ஏமாற்ற தான் பார்ப்பேன், அதனால நானே பார்த்துக்கிறேன், நீ ஃபோனு கூட என்று வாங்கி கொண்டாள். பிறகு அகல்விழி, ஹலோ மிஸ்டர் மாரின், இந்த அக்கௌண்ட் என்னோடது கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாமல என்னோடய ஃபோட்டோவை போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க என்று சொல்லி அக்கௌண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுவது என்று மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தாள். இவர்களுக்கு எதிர்ப்புறம் கிருஷ்ணா ஃபோனில் யாருடனோ பேசியபடி வந்து கொண்டிருந்தான். அகல்விழி அவனை சற்றும் கவனிக்கவில்லை. இவர்களுக்கு அருகில் கிருஷ்ணா வரும் வேளையில் அகல்விழி சாந்தியிடம் சண்டை பிடித்து கொண்டு இருந்தாள். அகல்விழி, எல்லாம் உன்னால தாண்டி, நீ சும்மா இருந்திருந்தா இது போல கண்டவனும் மெசேஜ் பண்ண மாட்டான். அதுவும் என்னோட ஃபோட்டோவை நீ போட்டு வச்சிருக்க, உனக்கு அறிவே கிடையாதாடி. சாந்தி, எல்லாரும் சொன்னாங்கன்னு தான் நானும் என்று சொல்லும் பொழுதே அகல்விழி, வாய மூடு, பேசாதடி என்று திட்டி முறைத்தாள். சரியாக அதையெல்லாம் காதில் வாங்கின கிருஷ்ணா, சீ, இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுற பொண்ணை போய் என்னோட அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாரு, எனக்கு இவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்று அவள் காதில் விழும்படி பேசிவிட்டு அங்கு இருந்து நகர்ந்து விட்டான். அகல்விழி அவனை பார்த்து முறைத்தபடி நின்று இருந்தாள். சாந்தி அவள் தோள் மேல் கை போட்டு கொண்டு, இவனை கட்டாயம் நீ கல்யாணம் பண்ணியே ஆகணுமாடி. அகல்விழி அதற்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் நின்று இருந்தாள். சரியாக அதற்குள் அடுத்த மெசேஜ் வந்துவிட்டது. அகல்விழி மற்றும் சாந்தி இருவரும் ஒன்றாக ஃபோனை பார்க்க, மாறன், உங்கள் ஃப்ரெண்ட் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு உங்கள் கண்ணும் உங்கள் கலரும் மொத்தத்தில் உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய கம்பெனிக்கு மாடலாக நீங்கள் தான் வேணும். அந்த மெசேஜில் கோபமடைந்த அகல்விழி பதிலுக்கு, யோ,
என்ன இப்படி தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஃபோனை போட்டு மெசேஜ் பண்ணி ஏமாத்த பார்த்துக்கிட்டு இருக்கியா? போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் பார்த்துக்கோ. நீ நல்லவனாக இருந்திருந்தா நான் ஒரு வாட்டி சொன்னதுமே அமைதியாக போயிருக்கணும். அதை விட்டுட்டு மறுபடி எனக்கு மெசேஜ் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி எனக்கு மெசேஜ் பண்ண உன்னை தொலைச்சிடுவேன் என்று கிருஷ்ணாவின் மேல் இருக்கும் கோபத்தையும் சேர்த்து இவனிடமே கொட்டி தீர்த்து விட்டாள். பிறகு இன்ஸ்டாகிராமை க்ளோஸ் செய்ய தெரியாமல் ஃபோனை மட்டும் ஆஃப் செய்து விட்டாள். அந்த பக்கம் இருந்த மாறன் அவள் அனுப்பிய மெசேஜை பார்த்து அதிர்ச்சியாக, டே அஜய், அந்த பொண்ணு என்னடா இந்த கொத்து கொத்துறா, இங்கே பாரேன் என்று அந்த மெசேஜ்களை பார்ப்பதற்காக அஜயை அழைத்தான். ஜன்னல் வெளியே எதையோ யோசித்தபடி வெளியே பார்த்து கொண்டு இருந்த அஜய், அப்படி என்னடா அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கா என்று கேட்டபடி ஃபோனை வாங்கி பார்த்தவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் ஏறியது. அஜய், நீ என்னடா கேட்ட? நம்ம கம்பெனிக்கு மாடலாக இருக்க சொல்லித்தானே கேட்ட. இதில் என்ன தப்பு இருக்கு? அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு திட்டுறதுக்கு அதில் என்ன இருக்கு? அவ்வளோ திமிர அவளுக்கு. மாறன், பேசாமல் அவள் வேண்டாண்டா, நம்ம வேறு யாரையாச்சும் மாடலை சூஸ் பண்ணிக்கலாம் என்றான். பாகம் 8. அஜய், அதெல்லாம் முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். அவள் தான் இந்த கம்பெனிக்கு மாடல். அவளை எப்படி நம்ம வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இந்த அஜய் சொல்லி அவள் முடியாதுன்னு சொல்லிடுவாளா? அதையும் பார்த்துடலாம். அந்த ஃபோனை என்கிட்ட கூட, அவளை நான் நடிக்க வைக்கிறேன். நம்ம கம்பெனிக்கு அவள் தான் மாடலாக வேணும். இவ்வளவு நேரம் அகல்வெளிக்கு மெசேஜ் செய்தது மொத்தமும் மாறன் மட்டும்தான். அஜய் அப்போதுதான் அவள் முகத்தை முதல் முறையாக பார்க்கிறான். அவள் முகத்தை பார்த்தவுடன் அஜய், கருப்பாக இருந்தாலும் நல்ல கழையாதாண்டா இருக்கா. நம்ம கம்பெனிக்கு நல்ல மாடலாக தாண்டா நீ சூஸ் பண்ணியிருக்க. உன் சாய்ஸை நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன் பாருடா. இந்த அஜய் டெக்ஸ்டைல்ஸில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ திமிர அவளுக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்தா போதும், தானாக நம்ம வழிக்கு வந்துடுவாங்க என்று சட்டென்று அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபோன் செய்தான். அகல்விழி மற்றும் சாந்தி இருவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். அகல்விழி, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குடி. சாந்தி, என்னடி சந்தேகம் உனக்கு? அகல்விழி, உண்மையாகவே அந்த மாறன் அவங்க கம்பெனிக்கு மாடலாக கூப்பிட்டுருந்தா கம்பெனி பேரை தானே முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அதை சொல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ நம்மளை ஏமாத்துறதுக்காக சும்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க என்று சொல்லிக்கொண்டு இருவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். அதே சமயம் அஜய் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபோன் செய்தான். ஆனால் அது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்துவிட்டது. அஜய் கோபமாக டேபிளின் மேல் ஓங்கி தன் கரங்களை அடித்தான். மாறன், என்ன மச்சான் ஆச்சு? அஜய், அவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா இப்படி ஃபோனை ஆஃப் செஞ்சிருப்பா. அகல்விழி மற்றும் சாந்தி ஒரு வழியாக பேசிக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றடைந்தார்கள். சகுந்தலா, இவ்வளோ நேரம் எங்கே போய் சுற்றிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? சீக்கிரமாக வீட்டுக்கு வர்றது இல்லையா? சரி, மணி 8 ஆகுது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க என்று இருவருக்கும் உணவை பரிமாறினார். பிறகு அனைவரும் தூங்குவதற்காக சென்று விட்டார்கள். அகல்விழி மற்றும் சாந்தி இருவரும் அவர்கள் அறையை நோக்கி சென்றுவிட சாந்தி அப்பொழுதுதான் ஃபோனை ஆன் செய்தாள். ஃபோனை ஆன் செய்த அடுத்த நொடியே அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருந்து தவறவிட்ட ஃபோன் கால் என்று 4-5 காட்டியது. பிறகு ஒரு மெசேஜையும் காட்டியது. சாந்தி அதிர்ச்சியாக, அடியே அக்கி, இங்கே பாரு, எவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க போலேயே. அகல்விழி, நீ எதுக்குமே பதில் அனுப்பிக்கிட்டு இருக்காதடி, அப்படியே விட்டுடு. சாந்தி, இருடி, அப்படி என்னதான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி என்று அந்த மெசேஜை திறந்து பார்த்தாள். அஜய், ஹலோ மிஸ் அகல்விழி, நான் அஜய் டெக்ஸ்டைல்ஸோட CEO அஜய் பேசுகிறேன். எங்கள் கம்பெனிக்கு ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு தான் மாடல் வேணும்னு நாங்கள் 1 மந்த்தாக தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி யாருமே கிடைக்கல. என்னோடய ஃப்ரெண்ட் மாறன் தான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மாடலாக நடிக்க சொல்லி கேட்டிருந்தான். ஆட் ஷூட்டுக்கு 60,000 ரூபாய் கொடுக்குறோம். எங்கள் கம்பெனிக்கு ஆட் நடிக்க உங்களுக்கு ஓகேவா? அதை பார்த்தவுடன் அகல்விழிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஆனாலும் தன்னை சமன் செய்து கொண்டு அகல்விழி மெதுவாக, ஐ எம் சாரி, என்னோடய ஃப்ரெண்ட் தெரியாமல் என்னோடய ஃபோட்டோவை நெட்டில் போட்டுட்டா. எனக்கு இந்த மாதிரி நடிக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லைங்க. திரும்ப இது போல் எங்களுக்கு மெசேஜ் பண்ணாதீங்க என்று பதில் அனுப்பியிருந்தாள். பிறகு சாந்தி அவள் என்ன பதில் கூறினாள் என்று பார்ப்பதற்காக ஃபோனை அவளிடமிருந்து வாங்கி பார்த்து கொண்டிருந்த அந்த சமயம் சரியாக அந்த இன்ஸ்டாகிராமில் இருந்து ஃபோன் கால் வந்தது. அகல்விழி, அது எடுக்காதடி. சாந்தி, ஏண்டி எடுக்க வேண்டாம்னு சொல்கிற? நீ சொல்கிறது போல் யோசிச்சா எனக்கும் நீ சொல்கிறது தான் சரின்னு தோணுது. நம்மக்கிட்ட ஒருத்தன் வம்பு பண்ண நினச்சா அவனை சும்மா விடலாமா? இப்போ பாருடி நான் என்ன பண்ணுறேன்னு என்று கோபமாக ஃபோனை ஆன் செய்தாள். அதற்குள் அந்த ஃபோன் கால் கட் ஆகிவிட்டது. பிறகு உடனடியாக அஜய், 80,000 ரூபாய் தரேன், 80,000 ரூபாய் தரேன் ஒரு ஷூட்டுக்கு, ஓகேவா
என்று அனுப்பிவிட்டு கோபமாக நின்றிருந்தான். அகல்விழிக்கு அந்த மெசேஜை பார்த்தவுடன் கட்டுக்கடங்காமல் கோபம் எழுந்தது. அகல்விழி, இவன் என்ன பைத்தியமாடி? எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் அவன் 60,000 ரூபாய் தரேன்னு சொல்கிறான். இப்போது 80,000 தரேன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? பணத்தை கொடுத்தா என்ன வேணால் செஞ்சிடுவாங்களா என்று கோபமாக கத்தினாள். பிறகு சாந்தி மறுபடியும் அவனுக்கு மெசேஜ் செய்தாள். உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு இதில் நடிக்க துளி அளவும் விருப்பம் இல்லை என்று அனுப்பி வைத்தாள். ஆனாலும் சாந்தி எதையோ யோசித்தவள், இங்கே பாரடி அக்கி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? இது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க கடையோட பேரை சொல்லியிருப்பாங்கன்னு தானே சொன்ன. நீ சொன்ன மாதிரியே இப்போ அந்த கம்பெனியோட சிஇஓ அவரே அந்த கம்பெனி பேரை சொல்லி நம்மளை நடிக்க முடியுமான்னு கேட்குறார். நம்ம வேணும்னா ஒரு வாட்டி இது உண்மையான டெக்ஸ்டைல்ஸ் தானு கண்டுபிடிப்போம். அப்படி உண்மையாக இருந்தால் அதில் என்னடி தப்பு இருக்கு? ஒரு ஆட் ஷூட் தானே நடிக்க போகிறோம். அகல்விழி கோபமாக அவளை பார்த்து முறைத்தாள். சாந்தி, நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்போ உனக்கு பண தேவை இருக்குது. உன் கல்யாணத்துக்குள்ளே நீ உங்கள் அப்பா கடன் அடைக்கணும்னு ஆசைப்படுற. அப்போ நீ தானடி ரிஸ்க் எடுக்கணும். மாதம் நீ வாங்குற 30,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு உங்கள் அப்பா கடனை மொத்தத்தையும் அடைச்சிடலான்னு நீ நினைக்கிறியா? இது போல் பெரிய வாய்ப்பு எப்பயுமே கிடைக்காது. ஆனால் கிடைக்கும்போது நாம் தான் எடுத்துக்கணும். இது உண்மையான நெட்டில் போட்டு பார்க்கலாம். அப்படி உண்மையாக இருந்தால் நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஒரே ஆட் ஷூட்டில் உங்கள் அப்பாவோட கடன் 3/4 அடைச்சிடலாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு என்று அவளை தூண்டிவிட்டாள். அகல்விழி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இதுபோல் நான் நடிக்கிறேன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா என்னை கொன்னே போட்டுருவார் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே அஜய் டெக்ஸ்டைல்ஸில் இருந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோன் வந்தது. அகல்விழி அதை பார்த்து கொண்டே நின்று இருந்தாள். சாந்தி சட்டென்று அந்த ஃபோனை வாங்கி ஆன் செய்து விட்டாள். சாந்தி, ஹலோ, சொல்லுங்க அஜய். மாறன். நான் அஜய் இல்லை, மாறன். சாந்தி, ஓ அப்படியா, நீங்களா? நான் கூட அஜய் தான் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். சரி சொல்லுங்க மாறன், என்ன விஷயம் என்றாள் ஏதோ தெரிந்தவர்களிடம் பேசுவது போல். மாறன் தன் கம்பீர குரலில், மாறன் இல்லை, மாறன் சார், புரிஞ்சுதா என்றான் அழுத்தமாக. அதில் சாந்தி திணறியபடி, சொல்லுங்க சார் என்றாள் சாந்தமான குரலில். மாறன், நாங்கள் அனுப்பின மெசேஜ் எதுக்கும் நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லை. 90,000 ஓகேவா ஷூட்டுக்கு? சாந்தி வாயை பிளந்தபடி நின்றிருந்தாள். பக்கத்தில் இருந்த அகல்விழி அவளை பிடித்து உலுக்கி, என்னடி ஆச்சு, என்னடி சொல்கிறாங்க என்றாள் கிசுகிசுப்பாக. மாறன், ஹலோ இருக்கீங்களா? அகல்விழி, மிஸ் அகல்விழி லைனில் இருக்கீங்களா? சாந்தி, இருக்கேன் சார். மாறன், எங்கள் பாஸ் 90,000 ஃபைனல் பண்ண சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஓகேவா? சாந்தி, ஓகே சார். உங்கள் பாஸ் இவ்வளோ தூரம் எங்களை வற்புறுத்தி கேட்கும்போது ஒரு ஷூட் தானே, எங்களுக்கு ஓகே. அப்புறம் என்று அவள் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே அதையெல்லாம் காதில் வாங்காத மாறன் வெட்டொன்று துண்டு இரண்டாக, சரி ஓகே, நெக்ஸ்ட் எப்போ ஷூட், எங்கே ஷூட், என்ன ஏது அப்படின்னு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்று ஃபோனை வைத்து விட்டான். சாந்தி பேய் அடித்தது போல் நின்று இருந்தாள். அகல்விழி அவளை பிடித்து உலுக்கி, என்னடி ஆச்சு, என்னதான் சொல்கிறாங்க, திமிரா ஏதாவது பேசினாங்களா என்றாள் படபடப்பாக. சாந்தி, ஹே, அவங்க ஒரு ஷூட்டுக்கு 90,000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்கடி என்றாள் அதிர்ச்சியான குரலில். அகல்விழி குழப்பமாக, அவ்வளோ பணமாடி தருவாங்க நடிக்கிறதுக்கு என்று சந்தேகமாக கேட்டாள். சாந்தி, எனக்கு என்னடி தெரியும், அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பேசவே விடாமல் டக்குன்னு ஃபோனை வச்சுட்டாங்கடி. நாங்களே டைம் எப்போ எங்கன்னு சொல்கிறோன்னு ஃபோனை வச்சுட்டாங்கடி. அகல்விழி, எனக்கு என்னமோ இது சரின்னு தோணலடி, வேணான்னு சொல்லிடலாம். எனக்கு ஏதோ பயமாகவே இருக்குது. ஏதாவது பிரச்சனையில் நம்ம போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது என்றாள் பயத்துடன். தெரு வீதியில் நடந்து செல்லும் பொழுது யாரோ வழி கேட்டால் அதற்கு பதில் அளிப்பதற்கு கூட பயப்படும் சுபாவம் கொண்ட அகல்விழிக்கு இது என்ன சிறிய விஷயமா? யாரென்று தெரியாத ஒரு நபர் மெசேஜும் ஃபோனும் செய்து நடிப்பதற்காக அழைத்து 90,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லும் பட்சத்தில் அவள் மனம் அதிகபட்ச பயத்தை உண்டாக்கியது. பாகம் 9. ஆனால் சாந்திக்கு அவள் பயத்தில் சிறு துளி கூட பயமில்லை. ஏனெனில் எந்த விஷயத்துக்குமே சாந்தி பயந்தது கிடையாது. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்று நினைப்பாள். சாந்தி, நீ எதுக்கும் பயப்படாத. நானும் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருப்பேன். நம்மளை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. பொம்பளை பசங்கன்னா பயந்துக்கிட்டே ரூமுக்குள்ளே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது. இந்த விஷயம் நம்மளை தேடி வந்திருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். எனக்கு என்னமோ இது உண்மையாக இருக்கணும் தான் தோணுது. இதில் நடித்து பார்ப்போம். கல்யாணத்துக்குள்ளே உனக்கும் கவலை குறையும். நீயும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். பிறகு அகல்விழியும் தன் அப்பாவை யோசித்து சரி என்று ஒப்புக்கொண்டாள்.
அப்பொழுதுதான் வெளியே சென்றிருந்த ராமலிங்கம் வீட்டிற்குள் நுழைந்தார். சகுந்தலா, சகுந்தலா என்று குரல் கொடுக்க சகுந்தலா அவசரமாக டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ராமலிங்கத்திற்கு முன்பு வந்து நின்றார். ராமலிங்கம் தண்ணீரை பருகிவிட்டு, நம்ம தியாகராஜுக்கு மாரடைப்பு வந்துருச்சான், நீயும் நானும் நாளைக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. பிறகு அவரும் சென்று படுத்து விட்டார். மைதிலி அப்பொழுதுதான் தன் கணவரிடம் செல்போனில் பேசிவிட்டு அகல்விழியின் அறைக்கு சென்றாள். மைதிலி, என்னடி 2 பேரும் தோட்டத்துக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போனீங்க, ஆனால் இப்போ அமைதியாக ரூம்குள்ளே வந்து குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்றாள் சந்தேக பார்வையுடன். அகல்விழி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது என்று சிரித்தவாறு சமாளித்தாள். சாந்தி எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்று இருந்தாள். சாந்தியின் முகத்தை உற்று பார்த்த மைதிலி, அப்புறம் ஏண்டி இந்த சாந்தி பேய் அரைஞ்சது போல இருக்கா? இவ இப்படி அமைதியாக இருக்கிற ஆளே கிடையாதே. எப்பவும் இவ வாயை திறந்தா மூடவே மாட்டா, ஆனால் இன்னைக்கு வாயை மூடிட்டு திறக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ தப்பா இருக்கே என்று கேலியாக கேட்க சாந்தி அதற்கும் பதிலளிக்காமல் சிலையாக நின்றிருந்தாள். அகல்விழி சிரித்துக்கொண்டே அவள் தோல் வளைவில் கை போட்டபடி சாந்தியை லேசாக உலுக்கினாள். அதில் தன்னிலை அடைந்த சாந்தி, அக்கா என்றாள் மெதுவான குரலில். மைதிலி, என்னடி என்னமோ இத்தனை நாள் கோமாவில் இருந்த மாதிரி இப்போதான் என்ன பார்த்தது போல கூப்பிடுற என்று கிண்டல் செய்தாள். சாந்தி சிரித்து சமாளித்தபடி, அது அக்கா என்று வார்த்தைகளை இழுத்தவள் என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்து சட்டென்று, உங்களுக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா, உங்களுக்கு எந்த குழந்தை பிறக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்று கேட்டாள். இவ்வளவு நேரம் அகல்விழி என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். ஆனால் சாந்தி சுலபமாக அந்த பேச்சை மாற்றிவிட்டாள். பிறகு மைதிலி சந்தோஷமாக, எனக்கு பையன் தாண்டி பிறக்கணும் என்றாள். சாந்தி, அது எனக்கா பையன்தான் வேணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு பொண்ணு தானே, அப்புறம் பொம்பளை பிள்ளை பிடிக்காத மாதிரி பையன்தான் வேணும்னு சொல்கிறீங்களே. மைதிலி, அதுவா, அதுக்கு ஒரு வரலாறே இருக்குடி. சாந்தி, அப்படி என்ன வரலாறு இருக்கு உங்களுக்கு? மைதிலி, அதுவா என்று ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு பேச்சை ஆரம்பித்தாள். அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுக்கு பையன் பிறந்தாதான் கௌரவம் மரியாதை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். ஆனால் நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டேன். அடுத்தது பையன் பிறக்கும்னு பார்த்தாங்க, ஆனால் அப்பவும் அகல்வெளி பிறந்துட்டா. எங்கள் அப்பா எங்களுக்கு எந்த ஒரு குறையும் வச்சதில்லை. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பையன் இல்லைன்ற வருத்தம் அவருக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் அவர் ஆசைக்காக எனக்கு பிறக்கிற பிள்ளை பையனாக இருந்து அந்த பிள்ளையை அவர் கையில் கொடுக்கணும். ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு அவர் எந்த அளவுக்கு கவலைப்பட்டாரோ, அவர் போதும் போதுன்ற அளவுக்கு பேர பசங்க மொத்தமும் ஆம்பளை பசங்களாக தான் இருக்கணும். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நிற்க வச்சு, அப்புறம் அகல்வெளிக்கு பிறக்கிற பசங்கன்னு எல்லா ஆம்பளை பசங்களையும் நிற்க வச்சு நடுவில் எங்கள் அப்பாவை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை என்று அடுக்கி கொண்டே சென்றாள். சாந்தி, அப்போ மாமாவுக்கு எந்த குழந்தை பிடிக்கும்? மாமாவோட ஆசையை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. மைதிலி, அவருக்கு பொம்பளை பசங்க தாண்டி பிடிக்கும், ஆனால் எனக்கு பையன் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் இந்த கேள்வியை கேட்டால் எனக்கு எந்த குழந்தை பிடிக்குமோ அதை தான் அவரை சொல்கிறாரு என்றாள் சிரித்து கொண்டே சந்தோஷமாக. சாந்தி, பாருடா, அந்த அளவுக்கு காதல் 2 பேருக்கும் நடுவில், செம்ம அக்கா. ஆனால் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட இந்த அளவுக்கு காதல் வருமா என்றாள் சந்தேகமாக. மைதிலி, அதெல்லாம் கல்யாணம் ஆனால் தானாகவே வரும் என்று வெட்கத்துடன் கூறினாள். பிறகு அன்று இரவு முழுக்க இவ்வாறு பேசி சிரித்தபடி கழித்தார்கள். மறுநாள் காலையில் சகுந்தலா மற்றும் ராமலிங்கம் இருவரும் தியாகராஜன் வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். அகல்விழி காலையில் கண் விழித்த நொடியே சாந்தியை போட்டு உலுக்கி கொண்டு இருந்தாள். ஏய் சாந்தி, எந்திரடி, எனக்கு நைட்டு முழுக்க தூக்கம் வரவே மாட்டேங்குது. ஆனால் நீ நைட்டு தூங்குனது பத்தாதுன்னு பகலில் வேற தூங்கிட்டு இருக்க, உனக்கு மட்டும் எப்படிடி தூக்கம் வருது என்று புலம்பியவாறு அவளை உலுக்கினாள். ஆனால் அதற்கெல்லாம் அசருமாள் சாந்தி கிடையாதே. கும்பகர்ணியை போல் தூங்கி கொண்டு இருந்தாள். அகல்விழி, நீ இப்படியெல்லாம் சொன்னால் சரிப்பட்டு வரமாட்ட என்று பக்கத்தில் இருக்கும் சொம்பில் உள்ள தண்ணியை தூக்கி மொத்தமாக சாந்தியின் முகத்தில் ஊற்றிவிட்டாள். அதில் பதறி அடித்து எழுந்து அமர்ந்த சாந்தி, ஐயோ ஷூட்டிங்கில் மழை வந்துடுச்சு, அடியே அக்கி, துணியெல்லாம் நனைஞ்சிட்டு போகுது, அப்புறம் அதுக்கும் நம்ம கிட்ட பணம் கேட்க போகிறாங்க என்று கத்திக்கொண்டே எழுந்தாள். அகல்விழி கோபமாக அவள் தோள் மேல் ஓர் அடியை போட்டவள், இப்போ எதுக்கடி நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இரு, அக்கா காதில் விழுந்தா நாம தப்பு பண்ணுறது தெரிஞ்சிட்டு போகுது என்றாள் கிசுகிசுப்பான குரலில்.
சாந்தி அதிர்ச்சியாக போர்வையை தூக்கி தன் மார்புக்கு அருகே வைத்துக்கொண்டு, என்ன சொல்ற? நாம் என்ன தப்பு பண்ணோம்? ஐயோயோ, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீ என்னடி பண்ண? என் வாழ்க்கையவே அழிச்சிட்டியா? அப்போவே நினச்சேன்டி, நீ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லும் போதே, என் கூட மட்டும் நெருக்கமாக நீ சுற்றிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்று பதட்டமாக கேட்பது போல் கிண்டல் செய்தாள். அகல்விழி அதில் கோபமாக அவளை முறைத்து பார்க்க, சாந்தி, உண்மையை சொல்லுடி, என் கற்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றாள் மறுபடியும். அகல்விழி, நீ வேற, சும்மா விளையாடாதடி, எனக்கே ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே தோணுது, பயமாகவே இருக்கு என்று மறுபடியும் பயத்தின் புராணத்தையே ஆரம்பித்தாள். சாந்தி, அதெல்லாம் நம்ம சென்னை போயிட்டு பார்த்துக்கலாண்டி, இன்னைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும், நினைவில் இருக்கா? போய் துணியெல்லாம் எடுத்து வை என்றாள். அகல்விழி, ஆமாம், இந்த டென்ஷனில் நான் மறந்தே போயிட்டேன், இப்போ நம்ம சென்னை கிளம்பணும், சரி சரி என்று துணிகளை எடுத்து வைக்க சென்று விட்டாள். தியாகராஜன் வீட்டை சென்றடைந்த ராமலிங்கம் வாசலில் கிருஷ்ணா யாருடனோ ஃபோனில் தொடர்ந்து ஏதோ பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து லேசாக தலையசைத்தார். ஆனால் இவர்களை பார்த்தவுடன் கிருஷ்ணா சிரிக்கவும் இல்லை, வாங்க என்று அழைக்கவும் இல்லை. அவன் பாட்டுக்கு பார்த்தும் பார்க்காதவாறு ஃபோனில் யாருடனோ பேசிக்கொண்டே இருந்தான். சகுந்தலா, என்னங்க இந்த பையன், பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, வாங்கன்னு கூட கூப்பிட்டாம அவர் பாட்டுக்கு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காரு, எனக்கு என்னமோ சரியா படலைங்க என்றாள். ராமலிங்கம், நீ கண்டதையும் யோசிக்காதடி, அவர் ஃபாரினில் வேலை பார்க்குறாரு, அப்போது அந்த ஊரில் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் இவர் தானே பார்க்கணும், அதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளை கவனிச்சிருக்க மாட்டார், அது என்னமோ இப்போ தான் எல்லாரும் ஃபோன்லேயே வேலையை பார்த்துக்கிறாங்களே என்று நல்ல விதமாகவே யோசித்து வீட்டின் உள்ளே சென்றார். ஆண்டாள் சோஃபாவில் அமர்ந்திருக்க இவர்களை பார்த்தவுடன், வாங்கண்ணே வாங்க என்று இன்முகமாகவே வரவேற்றார். ராமலிங்கம் பதட்டமாக, தியாகு எங்கம்மா, என்னாச்சு அவனுக்கு, இப்போ எப்படி இருக்கான் என்று அடுக்கடுக்காக கேள்வி வைக்க, ஆண்டாள் தன் பையனை வெளியே எட்டி பார்த்தவர் பிறகு, நீங்களே உள்ளே போய் பாருங்கண்ணா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு என்றார் சலிப்பாக. பிறகு தியாகராஜ் அறையை நோக்கி ராமலிங்கம் சென்றுவிட, சகுந்தலா ஆண்டாள் கையை பிடித்து கொண்டு, எதுக்கும் கவலைப்படாதீங்க நீ, எல்லாம் சரியாகிடும், டாக்டர் என்ன சொன்னாங்க, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லையே என்றார் அக்கறையாக. ஆண்டாள் என்று உதட்டை சுழித்தவாறு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத சகுந்தலா, பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, அந்த கூத்தை ஏன் கேட்குற என்று அன்று நடந்ததை மொத்தமாக கூற ஆரம்பித்தார். சகுந்தலா அதிர்ச்சியாக, என்ன சொல்கிறீங்க நீ? ராமலிங்கம் தியாகராஜ் அறையின் உள் நுழைய அவர் கட்டிலில் படுத்துக்கொண்டு ஒய்யாரமாக காலாட்டியபடி டிவியில் வடிவேலு காமெடியை பார்த்து பயங்கரமாக சிரித்து கொண்டே பாப்கார்ன் ஒரு பக்கமும் ஜூஸ் ஒரு பக்கமும் வைத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அந்த காட்சியை பார்த்த ராமலிங்கம் அதிர்ச்சியாக, டேய் தியாகு, என்னடா இதெல்லாம் என்றார். பாகம் 10. தியாகராஜ், அடடே நீயாடா, வா வா. ராமலிங்கம், டேய் தியாகு, என்னடா உன் முகத்தை பார்த்தா உடம்பு சரியில்லாதவனை போல தெரியலையே, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு என்று அவர் முகத்தை கூர்ந்த பார்வை பார்த்தார். தியாகராஜ் சிரித்து கொண்டே, அதான் என்னோட நண்பன், என்ன சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் என்னை பற்றி சரியாக கண்டுபிடிச்சிடுவான். ராமலிங்கம் அவரை முறைத்து பார்த்து கொண்டு, ஒழுங்கா புரியும்படி உண்மையை சொல்லுடா, என்ன நடந்துச்சு? நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, நைட்டு தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியும், நம்ம நிலத்துக்கிட்ட இருக்க சுந்தர் தான் சொன்னார், அதை கேட்டு நான் பதறி போயிட்டேன், அப்போவே ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அப்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் நீ மாத்திரை போட்டு தூங்கியிருப்பேன்னு ஃபோன் பண்ணல, விடிஞ்ச விடியாமலும் உன்னை பார்க்க இப்படி ஓடி வந்திருக்கேன், நீ என்னடான சந்தோஷமாக படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க என்று படபடவென திட்டிக் கொண்டிருந்தார். தியாகராஜ், சரிடா சத்தம் போடாத, இங்கே வா, வந்து உட்காரு முதல்ல என்று தன் பக்கத்தில் கட்டிலில் தன் நண்பனை அமர வைத்து கொண்டார். பிறகு தியாகராஜ் நிச்சயதார்த்தம் அன்று தன் வீட்டில் நடந்த அனைத்தையும் கூற ஆரம்பித்தார். என் பையனுக்கு வெளிநாட்டு பொண்ணா கட்டணும்னு ஆசையாண்டா, அதனால இந்த கல்யாணம் பிடிக்கல, யாரை கேட்டு நிச்சயம் பண்ணீங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, நான் இப்போவே வெளிநாட்டுக்கு கிளம்புறேன்னு துணிப்பையை தூக்கிட்டு வாசல் வரைக்கும் போயிட்டான்டா. எனக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போது டக்குன்னு தான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு, அப்படியே நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு மயங்கி விழுறது போல் விழுந்துட்டேன். அதனால் உடனே கிருஷ்ணா எனக்கு என்னமோ ஏதோன்னு நினச்சி பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை தூக்கிட்டு போயிட்டான். அங்கே இருக்க டாக்டர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு சொல்ல சொன்னேன். ஏதோ அந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சவருங்கிறதுனால ஒத்துக்கிட்டார். நான் சொன்ன மாதிரியே அந்த டாக்டரும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால் என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு டாக்டரை விட்டு சொல்ல வச்சிட்டேன். அதனால தான் இப்போ என் பையன் அமைதியாக இருக்கான். இப்படியே கொஞ்சம் நகர்த்திக்கிட்டே போய் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்டா பசங்களுக்கு
என்று சொல்லும் பொழுது ராமலிங்கம் ஏதோ யோசனையாகவே அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் கழித்து ராமலிங்கம், என்னடா தியாகு நீ இப்படி சொல்ற, ஏன் பொண்ணு கூட என்று எதையோ சொல்ல ஆரம்பித்தார். சாந்தி இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வந்தது. அதை எடுத்த சாந்தி, ஹலோ சொல்லுங்க என்றாள். மறுமுனையில் இருந்தவர், நான் மாறன் பேசுகிறேன் என்றான் கம்பீர குரலில். அதில் சாந்திக்கு சட்டென்று அவன் அன்று மாறன் சார் என்று தான் கூப்பிட வேண்டும் என்று கூறியது நினைவுக்கு வந்து சென்றது. பிறகு சாந்தி தயக்கத்துடன் மெல்லிய குரலில், சொல்லுங்க சார் என்றாள். மாறனுக்கு உள்ளுக்குள் ஒரே சந்தோஷமாகி போனது. இந்த பொண்ணு நம்மக்கிட்ட குரல் ஒசத்தி பேசுகிறதும் பிறகு நம்ம பேரை சொன்ன அடுத்த நிமிஷமே சாந்தமாக பேசுகிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மனதுக்குள்ளேயே நினைத்து சிரித்து கொண்டிருந்தான். மாறன் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டு இருக்க அதில் அவளுக்கு பதிலளிக்க மறந்து போயிருந்தான். சாந்தி, ஹலோ சார் இருக்கீங்களா என்றாள். அந்த குரலில் தன்னிலை அடைந்த மாறன், சரி, நாளைக்கு சென்னையில் ஒரு ரிசார்ட்டோட அட்ரஸ் அனுப்புகிறேன், அங்கே தான் ஷூட் இருக்கும், அங்கே வந்துடுங்க, நாங்களே உங்கள் ஷூட்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் என்று கூறிவிட்டு ஃபோனை சட்டென்று துண்டித்து விட்டான். சாந்தி பதிலளிக்க வாய் எடுக்க முன்னரே ஃபோன் துண்டித்து விட்டிருந்தது. அவள் புரியாமல் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தவள் தன் தலையில் அடித்துக்கொண்டு அக்கி என்று சத்தமாக கூப்பிட்டு கொண்டே தோட்டத்தை நோக்கி ஓடினாள். அடியே அக்கி, அந்த அஜய் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணாங்கடி, நாளைக்கு ஷூட் என்னும் பொழுது அவசரமாக எதிரில் ஓடி வந்த அகல்விழி கையில் வைத்திருந்த லட்டுவை சாந்தியின் வாயில் திணித்தாள். சாந்தி கண்களை அகல விரித்தபடி அகல்விழியை பார்த்து முறைத்து கொண்டே வாயில் லட்டுடன், என்னடி இது என்று முனங்கலாக புரியாதபடி கேட்டாள். அகல்விழி கண்களை வேறொரு புறம் காட்ட சாந்தி கோபமாக திரும்பி பார்த்தவள் கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டாள். அவசர அவசரமாக அந்த லட்டுவை தொண்டைக்குழியில் தள்ளினாள். ஏனெனில் அங்கு வேறு யாரும் இல்லை, அகல்விழியின் பாட்டி கண்ணம்மாதான் வெற்றிலை பாக்கு போட்டபடி இவர்கள் ஓடி வருவதை குறுகுறு என பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். அகல்விழி சிரித்து சமாளித்தபடி, என்னடி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே ஓடி வந்த? சாந்தி திரு திரு என விழித்தபடி மனதில், நம்ம சொன்னது கிளவி ஏதாச்சும் காதில் வாங்கியிருக்குமோ என்று யோசித்தவாறு, அது வந்துடி மணி ஆகிடுச்சு, இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும்ல, அதான் நீ கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க வந்த என்று சமாளித்தாள். இவர்கள் அருகில் எழுந்து வந்த கண்ணம்மா இடுப்பில் கை வைத்தபடி வாயில் வெற்றிலை பாக்குடன், என்னாடி என்னமோ கத்திக்கிட்டே ஓடி வந்த, என்னை பார்த்ததும் திரு திருன்னு ஆந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்த, ஆனால் இப்போ சிரிச்சுக்கிட்டே பேசுகிற, உன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே என்று அவளை உறுத்து விழித்து பார்த்தார். அகல்விழி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அவள் ஏதாச்சும் அப்படிதான் லூசு மாதிரி ஏதாச்சும் பண்ணுவா என்று சிரித்து கொண்டே கூறினாள். கண்ணம்மா, அது சரி, அதுக்கு நீ ஏன் என்னமோ ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிற என்றார் யோசனையாக. சாந்தி, இந்த கிழவிக்கிட்ட பேசி சமாளிக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று யோசித்தவள் சட்டென்று, சரியா சொன்ன கிழவி, நான் ஒரு லூசு, என் ஃப்ரெண்டு இன்னொரு லூசு என்று கைத்தட்டி சிரித்தவாறு அகல்விழி தோல் வளைவில் கை போட்டு அவள் அறையை நோக்கி இருவரும் ஓடினார்கள். இவர்களை புரியாத பார்வை பார்த்த கண்ணம்மா, என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியாக மந்திரிச்சு விட்ட மாதிரியே சுத்துறாளுங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாளுங்க என்று யோசித்த பிறகு அவர் வேலையை பார்க்க சென்று விட்டார். அகல்விழி அறைக்கு சென்ற பிறகு சாந்தியின் தலையில் தட்டி, பைத்தியமாடி உனக்கு, என்ன ஆச்சுன்னு இப்படி நடு வீட்டில் நின்றுக்கிட்டு ஷூட்டிங் பற்றி கத்துற, யாருக்காச்சும் கேட்டால் என்ன பண்ணுவ என்றாள் கோபமாக. சாந்தி, சரி சாரிடி, நான் கவனிக்கல, அதை விட அந்த மாறன் ஃபோன் செஞ்சாண்டி, நாளைக்கு தான் ஷூட்டிங்னு சொன்னான், அட்ரஸ் அவங்க அனுப்புவாங்களாம், அந்த லொக்கேஷனுக்கு நம்மளை வர சொன்னான், நம்ம காஸ்டியூம் கூட அவங்களே தந்துடுவாங்களாம் என்றாள் படபடவென. அகல்விழி யோசனையாக, அப்படியா என்றாள் அமைதியாகவே. தியாகராஜ் வீட்டில் தியாகராஜ், என்னடா ராமு இப்படி நீ அமைதியாகவே இருக்க, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? ராமலிங்கம், ஆமாண்டா, இந்த கல்யாணம் கட்டாயம் நடந்தே ஆகணுமான்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. தியாகராஜ், என்னடா இப்படி சொல்லிட்ட, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? நம்ம குடும்பமும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரியாமல் இருக்கணும்னா இப்படி நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதாண்டா முடியும். என் பையன் சொன்னதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லவும் நீ பயந்துட்டியா? அதனால தான் நீ இப்படி பேசுறியா? நீ எதுக்கும் பயப்படாத, இது சின்ன விஷயந்தான், கல்யாணம் ஆகிட்டா அப்புறம் கண்டிப்பாக அவன் மாறிடுவான் என்று ராமலிங்கத்திற்கு சமாதானம் கூறினார். ஆனால் ராமலிங்கம் மனம் அதற்கு ஒத்துப்போகவில்லை. அவர் மனம் ஏனோ நெருடலாகவே இருந்தது. அவர் மனதுக்குள் அகல்விழி அன்று பேசிய வார்த்தைகள் மட்டுமே திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருந்தது.
ராமலிங்கம், டேய் தியாகு, இப்போ நீ சொன்ன மாதிரி தான் என் வீட்லேயும் என் பொண்ணு பேசினாடா. ஆனால் உன் பையனை போல் இந்த கல்யாணத்தை பிடிக்கலைன்னு சொல்லலை. என் பொண்ணுக்கிட்ட நிச்சயத்தை பற்றி என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மறைச்சிட்டாங்க போலடா. அது எனக்கே தெரியாது. நான் அகல்விழிக்கிட்ட நிச்சயம்னு சொல்லித்தான் அவளை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த சகுந்தலா இருக்கா பத்தியா, அகல்விழிக்கிட்ட நிச்சயத்தை பற்றியே சொல்லாமல் மைத்திலி சூழ் பற்றி மட்டும் சொல்லி வர வச்சிருக்கா. இங்கே வந்த இடத்துல திடீர்னு நிச்சயம் பண்ணிட்டோன்னு நினச்சி வீட்டுக்கு போன உடனே ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாடா. ஆனால் அவள் பேசுனதில் ஒரு சில விஷயம் சரியாக தான் இருந்துச்சு. அவள் என்ன எல்லாம் பேசினான்னு தெரியுமாடா? என் பொண்ணு பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டான்றது எனக்கே அப்போதாண்டா புரிஞ்சுது. அவள் மனசில் நிறைய சின்ன சின்ன ஆசையை வச்சுருது இருக்காடா. ஒரு அப்பாவா நான் தோத்து போயிட்டேன்டா என்று அன்று அகல்விழி பேசிய அனைத்தையும் தியாகராஜிடம் லேசாக கண் கலங்கியவாறு கூறிக்கொண்டிருந்தார். அதை கேட்ட தியாகராஜ், உன் பொண்ணு பேசுனது எல்லாமே சரிதான்டா. ஒரு அப்பா கிட்ட ஒரு பொண்ணு நண்பனை போல பழகணும்னு ஆசைப்படுறதெல்லாம் இயல்பு தான். ஆனால் நீ வயசு பொண்ணு, வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஊர் உலகத்தில் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லி அவள் ஆசை எல்லாத்துக்குமே நீ தடை போட்டுட்ட. அது சின்ன வயசுலேருந்து அவள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. சரி, போனது போகட்டும், எதுக்கும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் உன் பொண்ணு கூட நீ சந்தோஷமாக இரு என்று அறிவுரை கூறினார். ராமலிங்கம், ஆனால் அவள் பேசுனதில் எனக்கு கண்ணு கலங்க வச்ச விஷயம் என்ன தெரியுமாடா? அவள் கல்யாணத்துக்குள்ளே என் கடனை எல்லாம் அடைச்சே ஆகணும், இல்லைனா நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லி என் பொண்ணு என்னை பற்றி யோசிச்சாடா என்று சொல்லும் பொழுதே அவர் கண்கள் சந்தோஷத்தில் மறுபடியும் கலங்கியிருந்தது.